கன்னிராசிக்காரங்களுக்கு உடல்நலம் பொறுத்த அளவுக்கு 2026 தொடக்கத்திலே நம்ம சொல்லியிருந்தோம். கட் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்பவுமே பாதிக்கப்படும். அங்க இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிளாட்டிங் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தோம். குறிப்பா குடல் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், வயிறு சார்ந்த செரிமான கோளாறுகள் இது எல்லாமே குருவுனால தான் நடந்தது. அப்படி பார்க்குறப்ப அவரே என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அவங்களுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதுதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரியான மருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. அது மட்டும் இல்லாம உடல் நலம், மனநலம் 2யுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்க்கலாம். உடலை தவிர்த்த பெரிய அசெட் எதுவுமே இல்ல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளதுக்கான காலகட்டம் அப்படின்னு இத சொல்லலாம். எப்படி திருமந்திரத்தில திருமூலர் சொல்றாரோ, "உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்." திருமந்திரத்தில எப்படி திருமூலர் ரொம்ப அழகா சொல்றாரோ, "உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே" அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த உடல் தான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரே ஒரு விஷயம், வெளி உணவுகளை தவிர்த்துறது நல்லது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபுட் விளாகர்ஸ் யாராவது கன்னிராசியோ கன்னி லக்னமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளி உணவுகளை பார்த்து சாப்பிட்றது நல்லது. கெட்டுப்போன உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உணவு கெட்டு போயிருக்கான்னு தெரியாமல் கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சவுத் இண்டியன் தவிர்த்து இருக்கக்கூடிய குஷின்ஸை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வேறு சில இறைச்சிகள், அதுவும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உடல் நலம், அதுவும் குறிப்பாக செரிமான மண்டலம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா செவ்வாயும் சூரியனும் சில நேரங்களில் சரியில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம் ஜாக்பாட் அப்படின்னே சொல்லியிருக்கேன். உடல் நலத்தில் மட்டும் அதீத அக்கறை அப்படிங்கிறது கன்னிராசிக்கு தேவை.